ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இருந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். சோர்ந்து போனீர்களோ உங்கள் காரியம் வாய்க்கும். நீங்கள் நினைப்பதை அவர் நடத்தி காட்டுவார். அவன் அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறும். தொடர்ந்து கேட்கலாம். சங்கீதம் 36 ஒரு நல்ல வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 37:23. மன்னித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 37:21. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். 37 அழகா வாசிக்கிறோம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அல்லேலூயா. அவன் வழிகள் அவர் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் அழகா சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேன், நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் கண்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், வழி இதுவே, இதில் நடவுகள்னு ஆண்டவர் சொல்லுவார். சிலரை என் வழியில தடைப்பட்டு விட்டதே என்று சோர்ந்து விடுகிறோம். உலக மனிதர்கள் ஏதாவது அடையாளத்தை பார்த்து எனக்கு சகனம் சரியில்லைம்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் நம்மளை தடுத்தா அதுக்கு காரணம் இருக்கும். ஆண்டவர் நம்மளை கொண்டு போனா அதுக்கு காரணம் இருக்கும். நிறைய நேரம் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். ஆண்டவர் நல்லவர். ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஐயா ஜான் வெஸ்லி ஊழியர் நாட்களில் ஒரு நாள் கார்ல வேகமாய் போய் கொண்டிருக்கிறார். ஒரு பட்டணத்தில் ஒரு கன்வென்ஷன்ல பிரசங்கிக்க வேண்டும். போகும்போது ஆற்று பக்கத்தில் மாட்டிக்கிட்டார். அவர் மாட்டினது தெரியல. கொஞ்சம் மூவ் பண்ணும்போது அப்பதான் சிக்கிக்கிட்டாருன்னு தெரிஞ்சது. குழம்பி போயிருந்தார். அநேக மக்கள் காப்பாற்றினார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் குடும்பமாய் நடந்து போய் கொண்டிருந்தான். அவனை பார்த்து சில வார்த்தைகள் பேசினார். நான் விவசாயத்தில் தோல்வி அடைந்து விட்டேன், எனக்கு வருமானம் இல்லை, எங்க போகணும்னே தெரியல, வீடு வாடகை கொடுக்க கூட எனக்கு பணம் இல்லை, அதனால எங்கேயாவது போகலான்னு போயிட்டு இருக்கிறேன். உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது? 20 சில்லிங் பணம். இவ்வளவுதானே உனக்கு தருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய போர்ஸை திறந்து அவன் 20 சில்லிங் கொடுத்தார். அவன் கை கூப்பி சந்தோஷமாய் தன் வீட்டு குடும்பமாய் போனான். உடனே அவர் உணர்ந்து கொண்டார், என் பிரயாணத்தை சற்று கர்த்தர் தடை பண்ண காரணம், நான் ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும். நீகாலம் வாசிக்கிறோம், தடைகளை நீக்கிற கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து போகிறார். உன் நடைகளை அவர் உறுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. ஆண்டவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். வீட்டில் புறப்படும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஹல்லேலூயா. நடைகளை உறுதிப்படுத்துவார். முன்னால நீதி பின்னால மகிமை பாதுகாக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நடைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தரிடத்தில் வாழ்வை அர்ப்பணித்து வாழுங்கள். கிருபை கொடுப்பதாக. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். நடைகள் உறுதிப்படட்டும். எங்க போனாலும், யாரை பக்கம் போனாலும், எதுக்கு போனாலும் நடைய உறுதிப்படுத்திருங்கப்பா. இவங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோட கிருபைகளை தாங்குவதாக. Have a nice day.